நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி சிறுநீரக மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்கமணி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரேமா மற்றும் ஈஸ்வரி ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள சிலரையும் தேடி வருகின்றனர். குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த சேகர் தங்கமணி தம்பதியினர் குடும்ப வறுமை காரணமாக உடல் உறுப்பு விற்பனை செய்யும் கும்பலை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் சிறுநீரகத்தை பெற்றுக் கொள்வதாக அந்த கும்பல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தங்கமணியின் சிறுநீரகத்தில் பாதிப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் 40,000 ரூபாய் பணத்தை திருப்பி அளிக்குமாறு அந்த கும்பல் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஈரோடு ஒரு டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி என் மனைவிக்கு இப்படி இருக்குது என்னங்கன்னு இது கொடுத்தோன்னா உங்கள் மனைவிக்கு உயிருக்கு ஆபத்து போயிடாதீங்க அப்படின்னா நாங்கள் திரும்பி நாங்கள் மீண்டும் இப்போ பிரேமா வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்தோன்னே இல்லை பணத்தை கொடுங்க, இல்லைன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுமோ நீங்கள் வெத்து பேப்பில் கையெழுத்து போடுங்க, அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுமோ அது வேணால் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வேண்டான்னு சொன்னாங்க. சரி நானும் வரல, சரி என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருங்க, இந்த விமானத்தில் போகிற டிக்கெட் இது அவங்ககிட்ட இருக்குதுங்க பாஸ்போர்ட்டு, அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு நீ பண்ண செலவுக்கெல்லாம் காசு கூட நான் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறோம்.